ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி கல்லீரல் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கோம். கொழுப்பு மட்டும் தனியாக எடுத்துகிட்டோம் பாருங்கள். கொழுப்புமே இவ்வளோ தர இருக்குது. இந்த கொழுப்பு தனியாக எடுத்துடணும். கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸாக. மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவணும். கழுவிட்டு அப்புறம் நம்ம செய்யலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவணும். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கோம், உப்பு போடணும். இன்னும் மஞ்சள் உப்பு போட்டுக்கோங்க. பெஸ்ட்டு கல்லுப்பு போட்டால் இன்னும் பெஸ்ட்டு. மண்ணீரல், இது கல்லீரல். இந்த ஈரல் வாங்கியிருக்கோம் இல்லைங்க, அதில் வேஸ்டேஜ் பாருங்கள். 200 கிராமுக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் இந்த கொழுப்பெல்லாம் எடுத்து போட்டுருணுங்க. சில பேர் போடுவாங்க, ஏன்னா அது வந்து டேஸ்ட் கொடுக்குமான்ட்டு. நாங்கள் அது போட மாட்டோம். இது இருக்குது இல்லைங்க, நாங்கள் தண்ணி போட்டோம். தண்ணி இல்லாத போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். தண்ணி போட்டோம், உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம். ஆனால் அந்த ரத்த கலரில் நம்மளுக்கு கலர் அவ்வளோவா தெரியல, பிரைட்னஸ்ஸாக. ஆனால் இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு அலசி எடுத்துக்கலாமுங்க. அப்போ தான் நீச்சு ரொம்ப அடிக்காதுங்க. ரொம்ப நீச்சு அடிக்காது, இல்லைன்னா நீச்சு அடிக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். எதனாச்சும் இது அந்த எப்படி சொல்கிறது, அழுக்கு எதனாச்சும் நல்லா இல்லைன்னா கூட உப்பு போட்டு கழுவிட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும். உப்பு மஞ்சத்தூள் போட்டாலே எதாந்தாலும் போயிடும். ரெண்டுக்குமே உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அலசிடுங்க. என்னென்னா நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி இதுக்கு மட்டும்தான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட மாட்டோம். ஆனால் வந்த கோழிக்கு போடுவோம், மீனுக்கும் போடுவோம், இதுக்கும் போடுவோங்க. நாங்கள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவுவோம். சுட்டி எடுத்த கறி சாப்பிடுவோம், அது மஞ்சத்தூள் உப்பு போட தேவையில்ல. அதே மாதிரி மட்டனுக்கு போட தேவையில்ல. இதெல்லாம் ஒன்றுமே செய்யாது, எதுக்கு அது போடுறேன். பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.